அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்கே 3 பகுதிகளில் எண்ணெயும் எரிவாயு எடுக்கலாம். சென்னைக்கு பக்கத்தில் ஒரு தொகுதி, தமிழ்நாட்டில் மட்டும் 4 இடங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இதனுடைய மொத்த பரப்பளவு 32,485 சதுர கிலோமீட்டர். இதற்கு நடுவில் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு வாட்ச் பேங்க்னா ஆங்கில சொல், அதுக்கு நம்ம தமிழில் சொல்கிறது வந்து படுகைக்கரை, அதாவது கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது நம்ம தஞ்சாவூர் காவிரி டெல்டா மாதிரி இது கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணவு பெட்டகம். அந்த 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நிறைய பவளப்பாறைகள் இருக்குது. அங்கே பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, நீரோட்டங்கள் கிடையாது, ரொம்ப அமைதியான இடம். அதனால் 200க்கும் மேற்பட்ட மீன் வகைகளும் மீன் இனங்களும் 60க்கும் மேற்பட்ட கடல்வாழ் பிராணிகளும் அங்கே உணவுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் வராங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் எண்ணெயும் எரிவாயு எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய எண்ணெய் என்ன, எதை தகர்க்கிறது? அந்த வாட்ச் பேங்க் நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா மீன் அந்த 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 உணவு உற்பத்தி கேந்திரம் அடிபட்டு போகுது. அங்கே மீன் இருந்தால் தானே கடற்கரைக்கு வரும். அங்கே அப்படின்னா தான் நீங்கள் கடல் தொழில் பண்ணுவாங்க மீனவர்கள். அங்கேயே காலி பண்ணிட்டு வைங்க, மீனவர்கள் தொழில் இழந்துருவாங்க, ஊரை விட்டு வெளியே போயிடுவாங்க. இவங்க எடுத்துடலாம். சாகர் மாலா, பாரத் மாலான்னு திட்டங்கள் வச்சுருக்குறாங்க. நாடு முழுக்க இந்த சிறு சிறு துறைமுகங்கள் கட்டுறது, துறைமுகங்களை இணைக்கக்கூடிய 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, தொடர் வண்டி நிலையங்கள், ரயில் பாதைகள், இப்படி போட்டு இது வளர்ச்சியாக்க போகிறோம். இந்த வளர்ச்சிக்கு எதிராக தான் இப்போ துன்புற்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு எதிராக தான் நம்ம இன்றைக்கி கிளைமேட் கிரைசிஸ், கிளைமேட் டிசாஸ்டர்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே தவிர திரும்ப செய்கிறாங்க. அப்போ இது தொலைநோக்கு பார்வை கிடையாது. ஒரு காலனிய மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க. வெள்ளைக்காரர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை தான் இவங்க வளர்ச்சியான வாழ்க்கை முறைன்னு பார்க்குறாங்க. இதை நம்ம கேள்விக்குள்ளாக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம், மாவோயிஸ்ட் ஆகிடுறோம், அர்பன் நக்சல்ஸ் ஆகிறோம், அந்நிய நாட்டு கைக்கூலி ஆகிடுறோம், ஏன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஆகிடுறோம்.